வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் மூவியா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற மூவி தான் கல்கி 2898 AD. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நாங்க சொல்ல போற கதை ப்ரொடக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, பார்ட் 1 முடிஞ்ச அப்புறம் பார்ட் 2லாம் இப்படிலாம் நடக்கலான்னு அப்படி நம்மளோட கெஸ்ட்ல தான் சொல்ல போறோம். எந்த ஒரு சுவாரஸ்யம் மிஸ் ஆகாம ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் சொல்ல போறோம். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பார்ட் 1 கிளைமேக்ஸை ரீகால் பண்ணிக்கலாம் வாங்க. கிளைமேக்ஸ்ல சில நிமிஷம் பிரபாஸை வந்து கர்ணனா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நார்மல் பைரவாவை காமிச்சு சுமதியை தூக்கிட்டு போயிடுவாரு. வில்லன் சைடு சுப்ரீம் யாஸ், அதாவது நம்ம கமல்ஹாசன் கேரக்டர் வந்து ஒரு சொல்லி சீரம் வந்து கிடைச்சதுமே அதீத சக்தி வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி காண்டிபம் எடுத்துட்டு காமிச்சு மூவியை முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்கலாம் வாங்க. இந்த கதை இப்படி தான் வரும்னு கரெக்டா சொல்றது ரொம்பவே கஷ்டம். எதுக்குன்னா, நாகஸ்வின் டைரக்டர் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு. கர்ணன் வந்து மறுஜென்மமா காமிக்கிறது இதெல்லாம் எந்த புராணத்திலுமே இல்லை. அப்படி பார்த்தா இது நாகஸ்வினோட கற்பனையும் சேர்ந்து வரும். இருந்தாலும் நாம அவர் போலயே யோசிச்சு பார்ட் 2 ஸ்டோரிக்குள்ள போலாம் வாங்க. நம்ம சேனல்ல நீங்க நினைச்ச மாதிரியே பார்ட் 2 ஸ்டோரி வீடியோ நிறையவே நாங்க போட்டு இருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்சோடனே உள்ள போய் பாருங்க, 1 by 1. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையை ஓபன் பண்ணா சம்பாலா இடத்த வந்து காட்டுறாங்க. அஸ்வத்தமா அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லுவாரு, என்னோட ஃப்ரெண்டு தான் கர்ணன், அவனோட மறுஜென்மம் தான் இப்போ எடுத்திருக்கான். அவனை நான் மீட் பண்ணி கிருஷ்ணர் தான் கல்கி அவதாரம் எடுக்க போறான்னு தெரியப்படுத்தணும்னு சொல்றாரு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, எப்போ வந்து பிரபாஸ் லத்தியை எடுத்தானோ அப்பதான் அவன் வந்து கர்ணனா மாறினான். அப்படின்னா நான் அவன்கிட்ட லத்தியை ஒப்படைக்க வேணும்னு அங்க இருந்து தம்பாலா ஃபிளைபோர்டு வழியா அங்க இருந்து கிளம்புறாரு அவரும் அந்த பையனும். வில்லன் பக்கம் சுப்ரீம் யாஸ் இளமை பருவத்தை அடைஞ்சதும் அவன் அவனோட கேப்டன் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாளா நான் எதுக்கு காத்துட்டு இருந்தனோ அந்த நேரம் வந்துடுச்சு, ப்ராஜெக்ட் கே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாரு. கமல் வந்து ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அங்கிருந்து மறைஞ்சு போறாரு. சொல்லிட்டு கமாண்டர் இறந்த அப்புறம் அந்த நியூ கமாண்டர் வந்து வராரு. வந்து கேப்டன் கிட்ட கேட்கிறாரு, சுப்ரீம் யாஸ் வந்து எங்க போனாரு, என்ன நடக்க போகுதுன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த கமாண்டர் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. சுப்ரீம் யாஸ் தன்னோட இளமை பருவத்தை கொண்டு அவரோட களியாக மாற அவரோட கிரகத்துக்கு போயிருக்காரு. அதீத சக்தி கொண்டு மீண்டும் பூமிக்கு வருவார்னு சொல்லுவான். அது மட்டும் இல்ல, சுப்ரீம் யாஸ் வந்து அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரே இல்ல, 500 வருஷம் முன்னால பூமிக்கு வந்து மனிதர்களை அவரோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தாரு. அப்புறம் மனிதர்கள் வந்து இயற்கையை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாரு. அவருக்கு பல 100 வருஷம் வாழ சீரம் வந்து தேவைப்படுச்சு. அதுக்காக கர்ப்பிணி பெண்களிடமிருந்து சீரம் எடுத்து அவரோட ஆயில அதிகரிச்சிட்டாரு. பல பேரு அவரை அழிக்க முயற்சி பண்ணாங்க. எந்த வெப்பனாலையும் அவரை அழிக்கவே முடியல. அவர் தான் சுப்ரீம், அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். கமாண்டர் வந்து சம்பளா பிளேஸுக்கு போக ஸ்டார்ட் பண்றான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பிரபாஸ் வந்து காட்டுறாங்க. பிரபாஸ் சுமதியை கூட்டிட்டு காம்ப்ளெக்ஸ் போற வழியில புஜ்ஜிக்கு வந்து பவர் சோர்ஸ் கம்ப்ளீட்டா காலி ஆகிரும். புஜ்ஜி சொல்லும், பைரவா என்னால இனி கொஞ்சம் கூட நகர முடியாது, மேனுவல் மோடுக்கும் பவர் சோர்ஸ் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு, இனி நடைப்பயணமா தான் போகணும் அப்படின்னு சொல்லுது பிரபாஸ் கிட்ட. பிரபாஸ் கடுப்புல, என்ன புஜ்ஜி இப்படி பண்ணிட்ட, மில்லியன் யூனிட் கிடைக்கிற நேரத்துல இப்படி ஆகிட்டேன்னு நேரா புஜ்ஜியை விட்டு வெளியே வருவான். அடுத்த சீன்ல சுப்ரீம் யாஸ், அதாவது களி அரக்கனை காட்டுறாங்க. அவன் தன்னோட சக்தி திரும்ப கிடைக்க அவன் சில மந்திரம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான் ஸ்பேஸ்ல. அப்போ அவனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, காலம் வந்து விட்டது களி, இனி நீ தான் இந்த 3 உலகத்துக்கும் கடவுளாக போற, ஆனா இந்த பூமியில உன்னை தடுக்க ஒரு சக்தி இருக்கு, அதை நான் அழிச்சிட்டேன்னா கலியுக மன்னன் அவா மாறுவ அப்படின்னு ஒரு ஒளி சொல்லிட்டு மறைஞ்சிருது. சுப்ரீம் யாஸ் உடம்புல இருந்து 4 கமல் வந்து தனித்தனியா பிரிவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதீத சக்தி கொண்டவனா மாறுறாங்க. அப்படி சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து அஸ்வத்தமாவை காட்டுறாங்க. அஸ்வத்தமா சம்பாலாவை விட்டு வெளியே வரவும் அகைன் காம்ப்ளெக்ஸ் கேங் உள்ள வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நியூ கமாண்டர் வந்து வீரனை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அஸ்வத்தமா ட்ராப்ல மாட்ட வச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்புறம் அஸ்வத்தமா கூட இருக்கிற பையன் தான் அவரை அதுல இருந்து ரிலீஸ் பண்ணுவான். அஸ்வத்தமா கடும் கோபத்துல வந்து காம்ப்ளெக்ஸ் நோக்கி போறாரு. வீரனோட ட்ரக்கை வந்து அடிக்கிறாரு. அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டே போறாரு. அப்போ அந்த பையன் கேட்பான், இப்போ அம்மாவை உங்களால காப்பாற்ற முடியலன்னா என்னவாகும் அப்படின்னு கேட்பான். அப்ப அஸ்வத்தமா சொல்லுவாரு, இந்த முறை விட்டா அடுத்த 600 வருஷம் காத்திருக்க வேண்டும், இந்த யுகம் முடியணும்னா அம்மாவை காப்பாத்தினா
சொன்னா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. பேசிக்கிட்டே காம்ப்ளெக்ஸ் நோக்கி போறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பிரபாஸை காட்டுறாங்க. புஜ்ஜியை வந்து நிப்பாட்டிட்டு சுமதியை கூட்டிட்டு ஹீரோ ஒரு பில்டிங் உள்ள போறாங்க. ரெண்டு பேருமே சுமதி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பைரவா என் கூட வந்தாதான் உனக்கு சேஃப், ஒழுங்கா என்னோட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு உள்ள ஒரு பிளேஸ்ல இருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது என்னன்னா சுமதியும் ஹீரோ அண்ட் அஸ்வத்தமா இவங்களை பிடிச்சு கொடுத்தா 5M யூனிட்ஸ் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற எல்லா ரைடர்ஸும் உடனே கிளம்புவாங்க அவங்கள தேடி. அப்போ பிரபாஸ் இருக்கிற பிளேஸுக்கு சாம்பல ஆளுங்களா வந்து அவங்கள காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்போ அங்க வர ரைடர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றாரு நம்ம ஹீரோ பிரபாஸ். அதே நேரத்தில் அஸ்வத்தமாவை பிடிக்க நிறைய ரைடர்ஸ் வராங்க. அப்போ அங்க வர எல்லா ரைடர்ஸும் அஸ்வத்தமா அடிச்சு தும்சம் பண்றாரு. இந்த ஃபைட் சீனை வந்து பிரபாஸ் ஃபைட் சீனும் அஸ்வத்தா ஃபைட் சீனும் ரெண்டையும் மாத்தி மாத்தி நம்ம ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. மாசா இருக்கும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அஸ்வத்தமா காம்ப்ளெக்ஸ் நோக்கி வரும்போது அப்போ ஹீரோ வந்து புஜ்ஜியை பார்ப்பாரு. அப்ப அஸ்வத்தமா இங்க தான் உன்னோட அம்மா இருக்காங்க, என்னால உணர முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் நோக்கி போறாரு. அப்போ பிரபாஸ் வந்து அஸ்வத்தமா கூட ஃபைட் பண்றாரு. அஸ்வத்தமா நம்ம நண்பா நான் சண்டை செய்ய வரலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ பிரபாஸ் வந்து அஸ்வத்தமாக்கு லாக் போட்டுருவாரு. ஹீரோ சுமதியை தேடி போவான். சாம்பலா ஆளுங்க வந்து சுமதியை சேஃபா பிளேஸுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் ஸ்பேஸ்ல இருந்து களி உடம்புல இருந்து வந்த ஒருத்தன் ஹீரோவை நோக்கி அங்க இருக்கிற பிளேஸுக்கு வருவான். ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அங்க இருக்கிற சம்பால ஆளுங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவான். அதீத சக்தியா இருக்கும் அவனோட தேகம். அப்போ அங்க பிரபாஸ் வருவான். ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்கும். பிரபாஸ் அடிச்சு போட்டுட்டு இருப்பான். அஸ்வத்தாமாக்கு அந்த அரக்கனுக்கும் ஃபைட் நடக்கும். அப்போ அஸ்வத்தாமாவையும் அடிச்சு போட்டுட்டு போயிடுவான். அப்போ ஹீரோயின் கிட்ட போவான். ஹீரோயின் வயிறை வந்து மிதிக்க போவான். அப்போ வயிற்றுல இருக்கிற குழந்தை வந்து அசையும். அப்போ ஒரு மாசான பீஜியம் வரும். தூரத்துல ஒரு கோடாரி வந்து அரக்கனோட தலையை வந்து துண்டா வெட்டி எரிஞ்சிரும். எல்லாருமே ரொம்ப சாக்கா பார்ப்பாங்க. யாருடாதுன்னு தூரத்துல இருந்து சூரிய வெளிச்சம் மாதிரி பரசுராமர் வராரு. அப்பதான் இன்ட்ரோல் சீனே இங்க வருது. இன்ட்ரோல் அப்புறம் அந்த அரக்கனை ஒரே அடியால பீஸா அடிச்சு தும்சம் பண்றாரு. அப்ப அஸ்வத்தமா வந்து பரசுராமர் காலில் விழுவாரு. என்ன ஆசீர்வதிங்க சாமி அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பரசுராமர் என்னோட சிஷியன் வந்து இந்த அம்மா வந்து சுமந்துட்டு இருக்காங்க, அவனை காக்க தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சுமதியை போய் பார்ப்பாங்க பரசுராமர். அப்போ பிரபாஸ் யாருன்னு கேட்பாரு. இவன் என்னோட நண்பன் கர்ணன்னு சொல்லுவாரு. இப்போ பரசுராமர் என்னோட சிஷியனும் இவன் தான், காலத்தின் கட்டாயத்தெல்லாம் இவன் மடிந்து போய் மர்ஜன்மம் எடுத்து வந்திருக்கான்னு பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ பிரபாஸ் வந்து கர்ணனா அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்க கூட போவாரு. பிரபாஸ் வந்து தெரியும் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற வரைக்கும் சுமதியை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அங்கிருந்து போறாரு. பரசுராமர் அவங்க அதில் வந்து சேஃபான ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போவாரு. சுப்ரீம் வியாஸுக்கு வந்து ஏதோ ஒன்று குறுக்க வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அகைன் அவர் உடம்புல இருந்து இன்னொரு அரக்கன் வந்து வெளியே வருவான். நம்ம களி வந்து சுப்ரீம் வியாஸுக்கு நல்லாவே தெரியும் கல்கி அவதாரம் நடக்க போகுதுன்னு. ஸோ அந்த சுமதியை காக்க நிறைய பேர் வருவாங்க. அவங்க கடவுளா கூட இருக்கலாம், சிரஞ்சீவியா இருக்கலாம். அதனால தான் வந்திருக்கிறது அஸ்வத்தமா. அவர் கண்ட்ரோல் பண்ண சில மந்திரம் யூஸ் பண்ணிட்டு அஸ்வத்தமாவை வந்து கட்டுப்படுத்திட்டு இருப்பான் அந்த அரக்கன். இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்கள். இந்த மூவி வந்து கண்டிப்பா கல்கி யூனிவர்ஸா வரும். ஸோ நிறைய கேரக்டர் வந்து இந்த படத்துக்குள்ள வரப்போகுது. ஸோ பார்ட் 2லயே இந்த மூவியை முடிக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல நிறைய பார்ட் வரும். ஸோ அதனோட அடிப்படையில் தான் நாங்கள் பரசுராமரை இதில் கொண்டு வந்திருக்கோம். கலியுகத்தில் பரசுராமர் தான் விஷ்ணுக்கு குருவா இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அகைன் வந்து இந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.